ஓம் அவித்யாதோஷரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. கர்மோபாசனநிஷ்டாः து ஹ்யவித்யா காமமோஹிதாः ஜாயந்தே ச ம்ரியந்தே ச சதா வேதாந்த பாஸ்கரः. ये कर्मोपासननिष्ठाः ते मूढाः अविद्या काममोहिताः सन्तः सदा जायन्ते च म्रियन्ते च. अद्य दिनाङ्कः मे मासे 11 दिनः. अद्य दिनस्य विषयः अविद्या पण्डिता इमे. கட்டோபனிஷதில் வரக்கூடிய 1, 2, 5வது மந்திரத்தில் எப்படி பரம முட்டாளாக இருக்கக்கூடியவா தன்னை புத்திசாலியாக நினச்சிக்கிறா அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி இங்கே சொல்கிறார். அவித்யாம் அந்தரே வர்த்தமானாக ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானாக அப்படின்னு வரக்கூடிய மந்திரம். கணீபூதே அவித்யாந்தகாரே மக்னः அப்பி அஜ்ஞானினः ஆத்மானம் தீரான் பண்டிதாக சேத் மன்யந்தே. வேதாந்தேஷு வித்யா நாம ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா ஏவ. வேதாந்தம் அப்படின்னு சொன்னாலே அது ஆத்ம வித்யான்னு ஒரு பேர் இருக்குது, பிரம்ம வித்யான்னு ஒரு பேர் இருக்குது. பிரம்ம வித்யாம் ஏகம் விஹாய இதராக சர்வாக அப்பி வித்யாக அவித்யா ஏவ. பிரம்ம வித்யை விடுத்து மற்ற எல்லா வித்யையும் அவித்யை என்றே தான் கருதப்படுகிறது. சகல சாஸ்திர பாரங்கதோபி மகாமேதாவி சன்னபி ஆத்மஜானரஹிதः சேத் தாத்ருஷம் வேதாந்தேஷு அக்ஞமேவ கத்தியந்தே. நிறைய சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவனாக இருக்கலாம், பரம மேதாவியாக இருக்கலாம், ஆனால் ஆத்ம ஞானம் இல்லை என்றால் வேதாந்தத்தில் அவனை அஜ்ஞானினே கருதப்படுகிறான். அത്ര அஜ்ஞானம் நாம அத்தியாசக. அஜ்ஞானம்னா அத்தியாசம் உடையவர்கள். கர்மோபாசன அனுஷ்டான தத்பராக லப்த தேவதா சாட்சாத்காராக பிராப்தானிமாதி சித்தயः நிக்ரஹானுக்ரஹ சமர்த்தியந்தவந்தः ஜனானுராகினः அநேகே தபஸ்வினः ஆத்மானம் தீரான் பண்டிதோத்தமான் ச மன்யந்தே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கர்ம உபாசனையில் கலை தேர்ந்தவர்களாக, பெரிய உபாசன நிஷ்டையாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை உபாசனை மூலமாக தெய்வத்தை நேரில் கண்டவர்கள் கூட அனிமா லஹிமாகி அஷ்டமா சித்தியில் ஒன்றுக்கு மேற்பட்ட சித்தி உடையவர்களாக கூட இருக்கலாம். மொத்த மூச்சு காற்றை யோகிக் முறையில் அனுகிரகணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். நிறைய விஷயங்களை வரவழைத்து கொடுப்பவர்களாக இருக்கலாம். ஜனானுராகினகா, பல மக்களுடைய ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். பெரிய ஏதாவது ஒரு விஷயத்தில் தபஸ்வியாக கூட இருக்கலாம். அவர்கள் தன்னையே பண்டிதர்கள் என்று நினைத்து கொள்வார்கள். நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிப்பான். சத்தியம் ஏதே விபூதி புருஷாக ஏவ. கரெக்டு தான், அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பெரிய விபூதிகள் இருக்கிறது, அது உண்மைதான். அத்புதமானவாக ஏவ அதிமானவா ஏவை தத்து அபித்து நைத்தத் ஆத்மஜானிகா. அவர்கள் ஒரு ஆச்சரியமான புருஷர்களாக இருக்கலாம், பெரிய ஆளாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஆத்ம ஞானிகள் ஆக மாட்டார்கள். ந கேவலம் நைத்தே ஞானினः கிந்து ஏதே உபாசகாः பண்டிதம் மன்யாः சந்தः ஆத்மானமேவ பிராஜ்ஞான் ஆத்மஜானினश्च கத்தியந்தே சந்தः பரமாத்ம தத்துவவிதः ஆத்மஜானினா ஏவ திரஸ்குர்வந்தி. அவர்கள் ஞானிகள் அல்ல என்பது மட்டும் இல்லை, பெரிய பெரிய பண்டிதர்களாகவும் உபாசகர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்? தன்னை கண்டு தன்னை போல் யாரும் இல்லை என்று ஆத்ம ஞானிகளை
அவர்கள் ஏளனம் செய்பவர்களாகவும் இருப்பார்கள். தஸ்மாத் ஏதே அவித்யா பண்டிதாக ஏவ கலு. அதனால் இவர்கள் எதில் பாண்டித்யம் வாய்ந்தவர்களாம் என்றால் உபனிஷத் கூறுகிறது, அவர்கள் அவித்யையில் பாண்டித்யம் வாய்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று உபனிஷத் அவ்வாறு இருப்பவர்களை நிந்தனை செய்கிறது. ஓம் அவித்யா தோஷ ரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.